குக் வித்து கோமாளின்னு எப்படிங்க வரும்? கோமாளி எப்படி குக் பண்ணுவியா, இல்லை கோமாளியோட குக் பண்ணுவியா? இல்லை ஆங்கிலம் எனக்கு புரியலையா, இல்லை உங்களுக்கு புரியுதா? குக் வித்து கோமாளி உடன், கோமாளி உடனா இல்லை கோமாளியே குக் பண்ணுறீங்களா? கோமாளியோட எப்படி குக் பண்ண முடியும்? மிளகாத்தூளுக்கு பதிலாக ஜீனி அள்ளி போட்டுறாது, ஜீனிக்கு பதிலாக மிளகாத்தூள் அள்ளி போடாது, கண்ணலி போட்டுறாது மிளகா பொடியா? இது ஒரு ஷோ. ஓகே, இல்லை கான்செப்டா ஓகே தானே, இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வரல. இப்போ பிரச்சனை வரப்போ நமக்கு இந்த விஷயம் அது நான் இது வரைக்கும் பிரச்சனை, நான் கழுவி தான் ஊற்றுவேன். நீ அழைச்சி கொண்டு போய் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேரை காமிங்க, நல்லவர்களை காமிங்க. அப்போ தான் இந்த உலகத்துக்கு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும். சொசைட்டி உருவாகலைன்னு நீ குப்பைத்தொட்டியும் குடிகாரனையும் அவனையும் இவனையும் பொம்பளை பொறிக்கையும் கொண்ட காமிச்சா அவன் அப்படி தான் வருவான், அவனை பார்த்து வளருவான், அப்படி தான் வருவான். படமே நல்ல படம் எங்கே ஓடுது? கத்தி எடுத்துகிட்டு ஓடுறதும், ரேப் பண்ணுற படமும், கத்தி எடுத்து வெட்டுறதும், சைக்கோ கொலை பண்ணுறதும், இது எப்படி படமாக முடியும்? நல்ல விஷயங்களை டெலிவரி பண்ணணும்ல. தமிழ் சினிமா கெட்டு குடிச்சதாக போட்டுங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா கொண்டா புள்ள பயப்படுற மாதிரி, சூரியவம்சம், நாட்டாமை, அப்படி அது அடிமைத்தனம்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் எடுத்த மொராலிட்டி தான் தப்பாக போயிட்டீங்க. யாருமே யாரும் இப்போ மதிக்கிறதுலாம் கிடையாது பிறப்பா. இப்போ இப்போ உங்கள் மேபி என் வயசு தான் இருக்கும், என்னோட கம்மி கூட இருக்கலாம். ஒரு வயசு 2 வயசு முன்ன பண்ண வேணா இருக்கும். ஓகே, மேபி தெரியல, கொஞ்சம் சின்ன பையன் தான் உங்களோட. ஓகே, ரைட், மகிழ்ச்சி. இன்னொரு காலத்தில் அண்ணன் நம்மளோட வயசில் மூத்தவங்க வர்றாங்கன்னா நீங்கள் சிகரெட்டோ ஏதோ வச்சுருந்தீங்கன்னா ஓடி ஒளிவாங்க. அந்த அண்ணங்களை என்ன செய்வாங்கன்னா கண்டுக்காமல் போவாங்க. அவனோட வயசில் இம்மிடியேட்டு அது ஏன் செட்டோடே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். அந்த பயமே இப்போ இல்லை. அண்ணன் வராரு, பயப்படுறாங்க. அண்ணன் சிகரெட் கேட்டால் என்ன பண்ணுறது ஓடி ஒளிகிறாங்க. பயப்படுறாங்க. நான் இல்லை, வேற மாதிரி 2 பேரும் சேர்ந்து. ஆமாம், சொசைட்டி மாறி போச்சு. மாறுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழ் சினிமாக்கள் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மொராலிட்டியெல்லாம் ஈஸியாக எடுத்து வெளில வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா பைத்தியங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, டிக்டாக் பைத்தியங்கள். அது பெற்று போட்ட கள்ள குழந்தை. டிக்டாக் பெற்று போட்ட கள்ள குழந்தை தான் இன்ஸ்டாகிராம் பெற்று போட்ட கள்ள குழந்தை தான் ரீல்ஸில் போட்டாலே இன்ஸ்டாகிராம் போயிடும், உன் ஐடி ஃபுல்லாக போயிடும். எந்த வரையறைக்கு அப்பாற்பட்டு சுற்றிட்டு கிடக்கு அந்த ஐடிஸ் எல்லாம். அதில் வருமானமும் கிடையாது, நீங்கள் என்னென்னோ போடலாம். அதுக்கிட்ட அம்மனக்கிட்ட ஆனாலும் தான் சப்போர்ட் பண்ணுது அது. ஆனால் யூடியூப்பில் போட முடியாது, குழந்தைங்க கொஞ்சம் வைக்க முடியாது, அது கட்டாயிடும். பட் இவங்க எல்லாரும் எப்படி நேரேட் பண்ணுவாங்க? மாகாப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பை பாண்டியராஜன் சீட்டே கொடுக்கல, அரசியலுக்குள்ளே போயிட்டீங்க. ஓகே, ஆமாம், அதிலே தான் இருக்குது. இவங்களை பற்றி எப்போயாவது தான் யோசிக்கிறோம். மாகாப்பா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண புகழெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மண்டகனமாக தான் பேசுகிறது. நேற்று இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடனாக இரிட்டேட் ஆகுறாரு. அவர்களாம் பொதுமக்களை ஹேண்டில் பண்ண தெரியல. சரி, மாகாப்பா பண்ண ஜோக்கு எல்லாமே ரொம்ப அப்படியே உலகத்தரமாக இந்த ஜோக்கா? எல்லாம் டபுள் மீனிங் தானேங்க. டபுள் மீனிங்கா? டைரக்ட் மீனிங்கே தான். கசாமுசான்னு தானே அவங்களோட ஜோக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு சொசைட்டி ரிஃபார்மர்ஸாக தன்னை காமிச்சிக்கிறாங்கல்ல, அது சங்கடத்துக்குரிய விஷயம் தானேங்கிற.